இது மாதிரி ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் பவர்ல கொடுத்துட்டு எது லார்ஜஸ்ட் எது ஸ்மாலஸ்ட் அப்படின்ற மாதிரி क्वेश्चन உங்களோட ரயில்வே எக்ஸாம்ல வந்துட்டே இருக்கும். சோ அப்படி கேட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி ஈஸியா சால்வ் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க பாருங்க 3 பவர் 27 54 36 18 27 இந்த பவர்ல இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு காமனான ஒரு நம்பரோட மல்டிபிள் தான் இருக்கும். சோ என்ன நம்பரோட மல்டிபிள் இருக்குன்னு பாருங்க. சோ 27 18 36 54 27 எல்லாமே நமக்கு 9 ஓட மல்டிபிள் இருக்குது. சரியா? சோ 9 ஓட மல்டிபிள் இருக்குது. சோ இப்போ a பவர் m ஹோல் பவர் n அப்படினா நம்ம எப்படி எழுதலாம்? a பவர் mn அப்படிங்கற மாதிரி எழுதலாம். இங்க அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸா கொடுத்திருக்காங்க. a பவர் mn ஃபார்மட்ல இருக்கு. நான் என்ன பண்ண போறேன் அப்படினா a பவர் m ஹோல் பவர் n ஃபார்மட்ல மாத்தி எழுத போறேன். சோ இந்த n இருக்குலையா, இந்த n ஓட வேல்யூ என்ன இருக்க போகுதுனா இந்த மேல இருக்கக்கூடிய பவரோட காமன் மல்டிபிளா தான் இருக்க போகுது. சரியா? இப்போ நான் இதோட காமன் மல்டிபிள் என்ன கண்டுபிடிச்சேன்? 9 ன்னு கண்டுபிடிச்சேன். அப்ப n ஓட வேல்யூ 9 அப்படிங்கற மாதிரி எல்லாத்துக்குமே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி m ஓட வேல்யூ ரீஅரேஞ்ச் பண்ண போறேன். சோ இங்க பாருங்க இப்போ 3 பவர் 27 அப்படிங்கற மாதிரி இருக்கு. இத நான் என்ன பண்ணனும்? a பவர் mn ஃபார்மட்ல இருக்கு. சரியா? இத நான் a பவர் m ஹோல் பவர் n ஃபார்மட்டுக்கு மாத்த போறேன். சோ எப்படி மாத்துறேன்? சோ 3 பவர் m சரியா? சோ ஹோல் பவர் n. நான் என்ன சொல்லிருக்கேன்? இந்த n ஓட வேல்யூ அப்படிங்கிறது இந்த பவர்ல இருக்கக்கூடிய காமன் மல்டிபிளா இருக்கணும் அப்படினு சொல்லலையா? சோ n ஓட வேல்யூ அப்படிங்கிறது என்னது? நமக்கு வந்து பார்த்தா 9. சோ ஏனா காமன் மல்டிபிள் என்னது? எல்லாமே 9 டேபிள்ல தான் டிவைட் ஆகுது. அப்ப காமன் மல்டிபிள் 9 தான். அப்போ இந்த இடத்துல 9 அப்படினா இப்போ 3 பவர் 27 அப்படிங்கறத நான் எப்படி 3 பவர் m ஹோல் பவர் n அப்படிங்கற ஃபார்மட்ல மாத்துவேன்? சோ இந்த m ஓட வேல்யூ எனக்கு 3 ஆ இருந்தது அப்படினா சரியா? இந்த m ஓட வேல்யூ எனக்கு 3 ஆ இருந்தது அப்படினா சோ a பவர் m ஹோல் பவர் n. சோ அத நான் என்ன மாத்திக்கலாம்? a பவர் m ன்னு. சோ அப்ப m என்னது 3, n என்னது 9. இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா 27. அப்ப 3 பவர் 27 வந்துருச்சா? அப்ப a பவர் m அப்படிங்கறத a பவர் m ஹோல் பவர் n அப்படிங்கற ஃபார்மட்ல மாத்தி எழுதுறேன். சரியா? இதே மாதிரி இது எல்லா நம்பருமே நான் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும். எழுதுமா? ரைட். சோ இப்போ ஃபர்ஸ்ட் 3 பவர் 27 அப்படிங்கறத சோ நான் எப்படி எழுதுறேன்? சோ 3 கியூப் ஹோல் பவர் 9 அப்படிங்கற மாதிரி எழுதுறேன். அடுத்ததா 5. சோ m என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா n வந்து 9 அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சோ அப்ப m 9 னா எனக்கு 54 வரணும். சோ அப்ப m ஓட வேல்யூ என்ன இருக்கும்? எந்த நம்பர் ப்ராடக்ட் பண்ணனும்? 6 ப்ராடக்ட் பண்ணனும். சோ அப்ப 5 பவர் 6 ஹோல் பவர் 9 அப்படிங்கற மாதிரி எழுதணும். சோ அடுத்ததா பாருங்க 2 பவர் m என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா n தெரியும். என்னது 9. சோ 9 டேபிள்ல 36 வரணும்னா என்ன பண்ணனும்? m ஓட வேல்யூ அப்படிங்கறது 4 ன்னு போடணும். சோ அப்ப m ஓட வேல்யூ 4 அப்படினு வந்து போட்டுக்கலாம். சரியா? சோ அடுத்ததா பாருங்க இதுக்கு மேல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ நீங்க அப்படியே டைரக்டாவே போடலாம். சோ 8 பவர் 2 சோ ஹோல் பவர் 9 அப்படிங்கற மாதிரி போடணும். சோ 7 கியூப் ஹோல் பவர் 9 அப்படிங்கற மாதிரி எழுதணும். சோ அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. சோ இப்போ நம்ம எது லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட்ன்றது ஈஸியா கண்டுபிடிச்சலாம். சோ இங்க பாருங்க பவர் எல்லாமே நமக்கு 9 9 9 ஈக்குவல் பண்ணிட்டேன். ஈக்குவல் பண்ணதுக்கு அப்புறம் நான் இத மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 3 கியூப் என்னது எனக்கு 27. சோ அதே மாதிரி 5 பவர் 6 என்னது? சோ டைரக்டா 5 பவர் 6 தெரியலனா 5 கியூப் இன்டு 5 கியூப் அப்படி பிரிச்சுக்கோங்க. சோ a பவர் m இன்டு a பவர் n. சோ அப்படி ரெண்டு தனித்தனியா ப்ராடக்ட் பண்றோம். ரெண்டோட பேஸ் ஈக்குவல் இருக்குனா சோ பவர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோ அப்ப 5 பவர் 3 இன்டு 5 பவர் 3 5 கியூப் இன்டு 5 கியூப் அப்ப 5 பவர் 6 அப்படிங்கற மாதிரி மாறிடும். அப்ப 5 பவர் 6 என்ன பண்ணிக்கிறேன்? 5 கியூப் இன்டு 5 கியூப் அப்படிங்கற மாதிரி எழுதிக்கிறேன். அப்ப 5 கியூபோட வேல்யூ எனக்கு 125. இன்னொரு 5 கியூபோட வேல்யூ 125. சோ அப்ப 125 இன்டு 125 அப்படிங்கற மாதிரி வெச்சுக்கோங்க. அடுத்து 2 பவர் 4. சோ 2 பவர் 4 ஓட வேல்யூனா உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கும் 16. சோ அடுத்து 8 ஸ்கொயர் 64. 7 கியூப் வந்து பார்த்தா 343. சோ இதுல எது ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படினா 16 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். சோ செகண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் 27. சோ நம்ம கேட்டது லார்ஜஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. 25 into 25 பெருசா 343 பெருசா? 25 into 25 தான் பெருசு. சோ அப்போ இப்போ ஸ்மாலஸ்ட் சர்ட் பத்தி தான் பேசுறாங்க. சர்ட்னா இந்த பவர். இப்போ வந்து இங்க கொடுத்த क्वेश्चनல கொடுத்திருக்கக்கூடிய 3 பவர் 27 5 பவர் 54 2 பவர் 36 8 பவர் 18 7 பவர் 27 இதுல எது லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் தான் பார்க்கணும். சோ இப்போ இந்த 16 அப்படிங்கறதோட கன்சர்ன் சர்ட் அப்படிங்கிறது எது? சோ 16 ஓட கன்சர்ன் சர்ட் வந்து பார்த்தா நமக்கு இந்த 2 பவர் 36 அப்படிங்கிறது தான். அப்ப இதுதான் நமக்கு வந்து பார்த்தா ஸ்மாலஸ்ட் சர்ட் அப்படினு வந்து சொல்லலாம். சோ லார்ஜஸ்ட் சர்ட் என்னது 5 பவர் 54. சோ 5 பவர் 54. அப்ப லார்ஜஸ்ட் சர்ட் வந்து பார்த்தா அதோட கன்சர்ன் ரூட் தான் நம்ம வந்து செக் பண்ணனும். சரியா? 25 to 125 to 125 சோ அதான் இருக்கிறதுல பெரிய நம்பர். சோ அப்ப கன்சர்ன் சர்ட் என்னது 5 பவர் 54. சோ அதான் எனக்கு லார்ஜஸ்ட் சர்ட். சோ தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.